அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனாவில் கண்ட காதலர் நம்முடைய இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்திலே அல் உஸைர் இப்னு ஹுபைர் என்று ஒரு அரசர் இருந்தார். அவர் என்ன நினைத்தார் என்றால், இமாமுல் ஆலம் அவர்களை அரசு நீதிபதியாக காலியாக நியமிக்க வேண்டும் என்று நினைத்து அதை அறிவிப்பும் செய்தார். அவர் மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்னஹு லம் யக்பல் லயضربنه பிஸ்ஸியாதி அலா ராஸிஹி, அபூ ஹனீஃபா மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய தலையிலே நான் சாட்டையால் சத்தியமாக அடிப்பேன் என்று சத்தியமிட்டு சொன்னார். இமாமுல் ஆலம் அவர்களிடத்திலே இது கூறப்பட்டது. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாளை மறுமையிலே இரும்பு கம்பிகளால் அடிப்பதை விட அரசருடைய சாட்டை அடி எனக்கு மிகவும் குறைவானதுதான். எனவே நான் சத்தியமாக நீதிபதி பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அரசர் அறிவிக்கிறார், என்னுடைய சத்தியத்திற்கு பதிலாக அவர் சத்தியம் செய்கிறாரா, அவரை அழைத்து வாருங்கள் என்று அழைத்து வரப்பட்டார். அழைத்து வரப்பட்டதும் இமாமுல் ஆலம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், என்னுடைய சத்தியத்திற்கு பதிலாக நீங்கள் சத்தியம் செய்கிறீர்களா? நான் உங்களை மௌத்தாக்கும் வரையிலும் உங்களை அடிப்பேன், பரவாயில்லையா என்று கேட்டார்கள். இமாமுல் ஆலம் சொன்னார்கள், மௌத்து ஒரு தடவை தானே வரப்போது, பரவாயில்லை என்றார்கள். 20 சாட்டை அடி இமாமுல் ஆலம் அவர்களுடைய தலையிலே தரப்பட்டது. அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அரசரிடத்திலே அந்த நேரத்திலே இமாமுல் ஆலம் சொன்னார்கள், சத்தியமாக நான் சொல்லுகிறேன், இதே நிலை உமக்கும் வரும். நான் இப்போது உனக்கு முன்னால் நிற்கிறேன், நீ நாளை மறுமையிலே என் ரப்புக்கு முன்னால் நீ நிற்பாய். அந்த நேரத்திலே என்னை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். உனக்கு பதில் சொல்ல எதுவுமே இருக்காது, உனக்கு ஆதரவாக யாரும் வரமாட்டார்கள் என்று சொன்னதும் அப்பொழுது அரசர் சொன்னார், அவரை நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்றார். இமாமுல் ஆலம் அவர்கள் 20 அடி வாங்கி இருக்கிறார்கள், சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய முகமும் அவர்களுடைய தலையும் மிகவும் வீங்கிவிட்டது. அந்த இரவு உறங்குகிறார்கள். உறக்கத்திலே அரசருடைய உறக்கத்திலே பெருமானார் வருகிறார்கள். அந்த அரசர் சொல்லுகிறார், ஃபரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின்னௌம், நான் என்னுடைய உறக்கத்திலே பெருமானாரை கண்டேன். அவர்கள் சொன்னார்கள், அமா தஹாஃபல்லாஹ தضرب ரஜுலன் மின் உம்மதி பிலா ஜரம், எந்த குற்றமும் செய்யாத என்னுடைய உம்மத்திலே உள்ள ஒரு மனிதரை இப்படி அடிக்கிறாயே, அல்லாஹ்வுக்கு நீ பயப்பட மாட்டாயா என்று பெருமானார் என்னிடத்திலே கேட்டார்கள். நான் திடுக்கிட்டு எழுந்தேன். உடனடியாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய அந்த சிறைச்சாலைக்கு மனிதர்களை அனுப்பி வைத்து, என்னுடைய பணியாளர்களை அனுப்பி வைத்து அவர்களை விடுவிக்க சொன்னேன் என்பதாக சொல்லிவிட்டு இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்திலே மன்னிப்பும் நான் கேட்டேன் என்பதாக சொன்னார்கள்.